யோர்தான் கிராமம் மலைகளின் அடர்த்தியான வனப்பகுதியால் சூழப்பட்டு அமைதியையும் இயற்கை அழகையும் தன்னகத்தே கொண்டிருந்தது. பச்சை பசேலென்ற வயல்வெளிகள், தெளிந்த நீரோடைகள், உயரமான மரங்கள் சூழ்ந்த இந்த கிராமம் வெளியுலகின் சலசலப்பில் இருந்து விலகி ஒரு சொர்க்கம் போல் காட்சியளித்தது. அதன் மையத்தில் ஒரு சிறிய கிறிஸ்தவ தேவாலயம் நுட்பமான கல் வேலைப்பாடுகளுடன் கிராம மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கையின் அடையாளமாக உயர்ந்து நின்றது. காலை வேளைகளில் தேவாலய மணிகளின் ஓசை கிராமத்தின் அமைதியான காற்றை கிழித்து கொண்டு அனைவரையும் பிரார்த்தனைக்கு அழைத்தது. இக்கிராமத்தின் மக்கள் இயேசுவின் போதனைகளை உண்மையாக பின்பற்றி அன்புடனும் அமைதியுடனும் ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்ந்தனர். அண்டை வீட்டாருக்கு உதவுவதும் விருந்தினர்களை உபசரிப்பதும் எளியோர்க்கு ஈவதுமே இவர்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. இந்த அமைதியான சமூகத்தின் ஒரு பகுதிதான் சாமுவேல். அவனுடைய வலிமையான நம்பிக்கையினாலும் அசாத்தியமான தைரியத்தினாலும் கிராம மக்களால் போற்றப்பட்டான். அவனுடைய கண்கள் எப்போதும் ஒரு தெளிந்த பார்வையுடனும் உதடுகள் புன்னகையுடனும் இருக்கும். அவன் எப்போதுமே ஆண்டவரின் வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துரைப்பதிலும் அவர்களை நல்வழிப்படுத்துவதிலும் ஆர்வம் கொண்டவன். அவனுடைய மனைவி சாராள் சாமுவேலுக்கு ஒரு சரியான துணையாக இருந்தாள். மிகுந்த அன்புடனும் பொறுமையுடனும் அனைவரிடமும் பழகக்கூடியவள். அவளுடைய கனிவான வார்த்தைகளும் தாயின் அன்பும் கிராமத்தின் பல துயரங்களை ஆற்றியிருந்தன. இவர்களுக்கு யோசேப்பு என்ற 10 வயது மகன் இருந்தான். யோசேப்பு ஆர்வமுள்ளவன். தன் தந்தையைப் போலவே இயேசுவின் போதனைகளை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவன். அவன் பெரும்பாலும் தேவாலயத்தில் முதியவர்களுடன் அமர்ந்து விவிலிய கதைகளை கேட்பதிலும் அதில் வரும் நீதிகளை புரிந்து கொள்வதிலும் நேரம் செலவழிப்பான். ஒரு நாள் வானம் திடீரென இருண்டது. மாலை நேரம் நெருங்கும்போது கிராமத்திற்கு வெளியே உள்ள அடர்ந்த காட்டுக்குள் ஒரு புதிர் சூழ்ந்த பயங்கரமான வெளிச்சம் தென்பட்டது. அது ஒரு நீல நிற ஒளியாக மரங்களுக்கு பின்னால் ஒளிர்ந்து அசைந்து கொண்டிருந்தது. கிராம மக்கள் குழப்பத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். சிலர் பயத்தில் நடுங்கினர். இரவு வந்தவுடன் கிராமத்தில் சில வினோதமான நிகழ்வுகள் நடந்தன. எங்கிருந்தோ கேட்ட பயங்கரமான ஓலங்கள், வீடுகளுக்கு வெளியே அலைந்த நிழல் உருவங்கள், இவை அனைத்தும் கிராம மக்களை ஆழ்ந்த பயத்தில் ஆழ்த்தின. ஜன்னல்கள் மூடப்பட்டன, கதவுகள் பூட்டப்பட்டன. ஆனால் பயம் அவர்களின் மனதிற்குள் ஊடுருவியது. மறுநாள் காலை சூரியன் உதித்த போது பயங்கரமான உண்மை வெளிப்பட்டது. கிராமத்தின் முதியவர்களில் 3 ஆபிரகாம், யாக்கோபு மற்றும் மார்த்தா ஆகியோர் காணாமல் போயிருந்தனர். அவர்களின் வீடுகள் திறந்து கிடந்தன. ஆனால் அவர்கள் இருந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. கிராம மக்கள் அனைவரும் பயத்தில் உறைந்திருந்தனர். கூடி வந்த கூட்டத்தில் பதற்றம் நிலவியது. சிலர் ஆழத் தொடங்கினர், சிலர் சத்தமாக ஜெபித்தனர். சாமுவேல் தன் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதவன் கூட்டத்தின் நடுவே சென்று தன் குரலை உயர்த்தி, "அஞ்சாதீர்கள் சகோதரர்களே, நமது ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். நமக்கு என்ன நேர்ந்தாலும் நாம் அவரது வழியில் நடக்க வேண்டும். உலகம் நம்மை வெறுத்தாலும் நாம் ஒருவரையொருவர் அன்பு செய்ய வேண்டும். பயத்தால் நம்மை ஆட்கொள்ள விடாதீர்கள். இயேசு நம்முடன் இருக்கிறார்" என்று கூறினார். அவனுடைய வார்த்தைகள் ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளியை அவர்களுக்குள் பற்ற வைத்தது. ஆனால் இந்த அமைதியான கிராமத்திற்கு வெளியே நிழல் தலைவன் என்றழைக்கப்படும் பாலாஸ் இயேசுவின் போதனைகளுக்கும் அன்பின் பாதைக்கும் எதிராக செயல்பட்டு வந்தான். அவன் கிராம மக்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர விரும்பினான். அவன் தனது அடியாட்கள் மூலம் உலகம் பலவீனமானவர்களுக்கு சொந்தமானது அல்ல, வலிமையானவர்கள்தான் வாழ வேண்டும். இயேசுவின் பெயரால் நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு முடிவு கட்டுங்கள். எங்களுடன் சேருங்கள். நாங்கள் உங்களுக்கு வலிமையையும் அதிகாரத்தையும் தருகிறோம் என்று பரப்புரை செய்ய ஆரம்பித்தான். காணாமல் போனவர்களை பற்றிய செய்தி பரவியவுடன் பாலாசின் ஆட்கள் கிராமத்திற்குள் ஊடுருவி குழப்பத்தையும் பயத்தையும் மேலும் அதிகரிக்க ஆரம்பித்தனர். அவர்கள், "உங்களை யாரும் பாதுகாக்க முடியாது. இந்த உலகமே நம்முடையது. உங்களை கடவுள் கைவிட்டு விட்டார். எங்களுடன் வாருங்கள், உங்களுக்கு உண்மையான பலம் கிடைக்கும்" என்று பரப்புரை செய்தனர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் கிராமத்தின் பலவீனம் குறித்தும் இயேசுவின் போதனைகளின் பயனற்ற தன்மை குறித்தும் பேசினர். சில கிராம மக்கள் பயத்தினால் உந்தப்பட்டு பாலாசின் பக்கம் சாய்ந்தனர். அவர்கள் காணாமல் போன தங்கள் உறவினர்களை நினைத்து பயந்தனர். மேலும் பாலாசின் வாக்குறுதிகளை நம்பத் தொடங்கினர். ஆனால் சாமுவேலும் அவனது குடும்பமும் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக நின்றனர். அவர்கள் தேவாலயத்தில் தஞ்சம் புகுந்து விடாமுயற்சியுடன் ஜெபித்தனர். சாராள் தன் மகனை அணைத்து கொண்டு,
பயப்படாதே யோசேப்பு, கடவுள் நம்முடன் இருக்கிறார். இந்த இருள் நீங்கும். நாம் அன்பை ஒருபோதும் இழக்கக்கூடாது, ஏனெனில் அன்பே நம்முடைய உண்மையான பலம் என்று மெதுவாக கூறினார். சாமுவேல் தனது குடும்பத்தையும் சில உண்மையான விசுவாசிகளையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு விவிலிய கதைகளையும் இயேசுவின் போதனைகளையும் நினைவுபடுத்தினான். அவர்கள் ஒருவரையொருவர் தேற்றிக்கொண்டனர், தங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டனர். ஆனாலும் பாலாசின் நிழல் கிராமத்தை முழுமையாக மூடத் தொடங்கியது. அடுத்தது என்ன நடக்குமோ என்ற அச்சம் ஒவ்வொருவர் மனதிலும் நிறைந்திருந்தது. யோர்தான் கிராமத்தின் மீது பாலாசின் பிடி இறுகத் தொடங்கியது. அவன் தனது ஆட்களுக்கு கிராமத்திற்குள் நுழையவும் தங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களை பணிய வைக்கவும் முழு சுதந்திரம் அளித்தான். பாலாசின் ஆட்கள் கிராமத்தில் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர். அவர்கள் வீடுகளை சூறையாடினர், அங்கிருந்த பொருட்களை எடுத்துச் சென்றனர். பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் பயிர்களை அழித்தனர், கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை அறுத்தெறிந்தனர். அத்துடன் நிற்காமல் இயேசுவின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்ட பலரை கடத்திச் சென்றனர். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பயங்கரம் கிராம மக்களை ஆட்கொண்டது. இரவு நேரங்களில் கிராமத்தின் அமைதி பாலாசின் ஆட்களின் கூச்சல்களாலும் மக்களின் பயங்கரமான ஓலங்களாலும் சிதைக்கப்பட்டது. சாமுவேலின் குடும்பம் மற்ற உண்மையான விசுவாசிகளுடன் இணைந்து கிராமத்தின் மையத்தில் இருந்த தேவாலயத்தில் தஞ்சமடைந்தது. தேவாலயம் அவர்களுக்கு ஒரு புகலிடமாக மாறியது. ஆனால் பாலாஸ் அதை அறிந்திருந்தான். அவனை பொறுத்தவரை தேவாலயம் என்பது இயேசுவின் போதனைகளின் சின்னம். அதை அழிக்காமல் அவனால் கிராமத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. எனவே ஒரு காலை பொழுதில் ஏராளமான ஆயுதமேந்திய பாலாசின் ஆட்கள் தேவாலயத்தை சூழ்ந்து கொண்டனர். அவர்களின் பயங்கரமான முகங்களும் மிரட்டும் சத்தங்களும் தேவாலயத்தின் அமைதியை குலைத்தன. உங்களை நம்பும் கடவுள் உங்களை காப்பாற்ற வரமாட்டார். இந்த உலகமே பலத்தால் ஆளப்படுவது. எங்கள் வழியில் வாருங்கள், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களை எவரும் துன்புறுத்த மாட்டார்கள் என்று பாலாஸ் தேவாலயத்திற்கு வெளியே இடிமுழக்கம் போல உரக்க கத்தினான். அவனது குரல் தேவாலயத்தின் சுவர்களுக்குள்ளும் எதிரொலித்தது. உள்ளே இருந்தவர்களின் மனதில் ஒரு பயத்தை விதைத்தது. சாமுவேல் தன் முகத்தில் ஒரு தீர்மானமான பார்வையுடன் தேவாலயத்தின் வாசலில் சென்று நின்றான். அவன் கண்களில் அச்சம் இல்லை, ஆனால் உறுதி இருந்தது. நாங்கள் எங்கள் ஆண்டவரை ஒருபோதும் கைவிட மாட்டோம் பாலாஸ். நீங்கள் எங்களை துன்புறுத்தினாலும் எங்கள் அன்பு ஒருபோதும் குறையாது, ஏனெனில் எங்கள் தலைவர் இதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று இயேசு கூறினார். அவர் துன்புறுத்தப்பட்டார், எனவே நாங்களும் துன்புறுத்தப்படுவோம். ஆனால் எங்கள் நம்பிக்கை உங்களை விட வலிமையானது என்று சாமுவேல் தைரியமாக பதிலளித்தான். அவனது வார்த்தைகள் உள்ளே இருந்த விசுவாசிகளுக்கு ஒரு தைரியத்தை அளித்தன. பாலாஸ் கோபத்தால் சிவந்தான். சாமுவேலின் தைரியமான வார்த்தைகள் அவனுக்கு பிடிக்கவில்லை. உடைத்து உள்ளே நுழையுங்கள், யாருமே என் அதிகாரத்தை மீறக்கூடாது என்று தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான். பாலாசின் ஆட்கள் தேவாலயத்தின் பலமான மரக்கதவுகளை உடைக்க முயன்றனர். அவர்களின் ஒவ்வொரு அடியும் தேவாலயத்தின் சுவர்களை நடுங்கச் செய்தது. உள்ளே இருந்த மக்கள் பயத்தில் நடுங்கினர். குழந்தைகள் அழத் தொடங்கினர். முதியவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தனர். யோசேப்பு தன் தந்தையின் ஆடையை பற்றி கொண்டு அவரது முகத்தை பயத்துடன் பார்த்தான். சாராள் தன் மகனை தன் கைகளில் அணைத்து கொண்டு கண்ணீர் மல்க ஜெபித்தாள். கர்த்தாவே, எங்களை காத்துக்கொள்ளும், இந்த துன்பங்களில் இருந்து எங்களை விடுவியும், உமது கரம் எங்களை வழி நடத்தட்டும் என்று சாராள் மெதுவாகவும் தழுதழுத்த குரலிலும் முணுமுணுத்தாள். அவள் தன் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை வேண்டினாள். திடீரென்று தேவாலயத்தின் உள்ளே பலிபீடத்திற்கு மேல் ஒரு பிரகாசமான வெண்ணிற ஒளி தோன்றியது. அது கண்ணை கூசும் அளவுக்கு பிரகாசமாக இருந்தது, ஆனால் அது எந்த வெப்பத்தையும் கொண்டிருக்கவில்லை. அந்த ஒளி தேவாலயத்தின் ஒவ்வொரு மூலையையும் நிரப்பியது. உள்ளே இருந்தவர்களின் முகங்களில் ஒரு தெய்வீக அமைதியை உருவாக்கியது. இது சாமுவேலின் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தியது. அவன் தன் மகனை பார்த்து, பயப்படாதே மகனே, ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். இந்த ஒளி அவருடைய பிரசன்னத்தின் அடையாளம் என்றான். பாலாசின் ஆட்கள் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்தனர். அவர்களின் முகங்களில் ஒரு வெறித்தனம் இருந்தது. தேவாலயத்தின் உள்ளே நுழைந்ததும் அவர்களின் கண்கள் அந்த ஒளியை கண்டன. ஒரு கணம் தயங்கினர். ஆனால் பாலாசின் குரல் அவர்களை மீண்டும் உசுப்பியது. என்ன பார்க்கிறீர்கள்? பிடியுங்கள் அவர்களை. அவர்கள் சாமுவேலை நோக்கிச் சென்றனர். சாமுவேல் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அவன் ஆண்டவரின் நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தான். அவர்கள் அவனை கைது செய்தனர். சாராளின் கண்ணில் இருந்து நீர் வழிந்தது. யோசேப்பு தன் தந்தையை பார்த்து, அப்பா, எங்களை விட்டு போகாதீர்கள் என்று கத்தினான்.
சாமுவேல் தனது மகனை பார்த்து தன் முகத்தில் ஒரு கனிவான புன்னகையுடன், நீ தைரியமாக இரு மகனே, அன்பை ஒருபோதும் கைவிடாதே, நான் மீண்டும் வருவேன், ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்று கூறினார். அவனது வார்த்தைகள் யோசேப்பின் மனதில் ஆழமாக பதிந்தன. சாமுவேல் மற்ற விசுவாசிகளுடன் சிறையில் அடைக்கப்பட்டான். அந்த சிறை ஒரு இருண்ட, குளிர்ந்த இடமாக இருந்தது. அங்கு அவர்களுக்கு உணவு மறுக்கப்பட்டது. மேலும் அவர்கள் தொடர்ந்து பாலாசின் ஆட்களால் துன்புறுத்தப்பட்டனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டனர், பட்டினி போடப்பட்டனர். மேலும் இயேசுவின் நாமத்தை மறுக்கும்படி வற்புறுத்தப்பட்டனர். சாமுவேல் வலியால் துடித்தான். ஆனால் அவன் தன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. அவன் வலியிலும் மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறி இயேசுவின் வார்த்தைகளை அவர்களுக்கு நினைவுபடுத்தினான். என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, அதனால்தான் அவர்கள் நம்மை துன்புறுத்துகிறார்கள் என்று கூறி அவர்களை புரிந்து கொள்ளவும் மன்னிக்கவும் அவர்களுக்கு ஊக்கமளித்தான். சிறைச்சாலை கூட ஒரு பிரசங்க மேடையாக மாறியது. சாமுவேலின் அசைக்க முடியாத விசுவாசம் இருளிலும் ஒளிர்ந்தது. சாராள், யோசேப்பு மற்றும் எஞ்சிய விசுவாசிகள் இரகசியமாக கூடினர். பாலாசின் அராஜக ஆட்சி கிராமத்தை மூடியது. ஆனால் சாராளின் மனதில் சாமுவேலின் வார்த்தைகள் ஒலித்தன. அன்பை ஒருபோதும் கைவிடாதே. சாராள் யோசேப்புடன் சேர்ந்து கிராமத்தின் மீது பாலாசின் செல்வாக்கை உடைக்க ஒரு திட்டத்தை வகுத்தாள். அவர்கள் கிராமத்தின் மக்கள் மத்தியில் இரகசியமாக இயேசுவின் போதனைகளை பரப்ப ஆரம்பித்தனர். அவர்கள் அன்பின் முக்கியத்துவத்தையும் மன்னித்தலின் சக்தியையும் பற்றி பேசினர். பலர் பயத்தினால் பாலாசின் பக்கம் இருந்தாலும் அவர்களின் மனதில் நம்பிக்கை என்ற ஒரு சிறிய தீப்பொறி அணையாமல் இருந்தது. சிறையில் சாமுவேலின் துன்புறுத்தல்கள் அதிகரித்தன. பாலாஸ் அவனிடம், உன் கடவுளை மறுத்துவிடு, நீ விடுதலை செய்யப்படுவாய் என்று கூறினான். நான் இயேசுவை ஒருபோதும் மறுக்க மாட்டேன். அவருடைய பெயரின் பொருட்டு நீங்கள் எங்களை இப்படி நடத்துவீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் நீங்கள் என்னை அனுப்பியவரை அறிந்து கொள்ளவில்லை என்று சாமுவேல் உறுதியாக பதிலளித்தான். சாமுவேலின் அசைக்க முடியாத நம்பிக்கை சிறையில் இருந்த மற்ற கைதிகளுக்கு பெரும் ஊக்கமளித்தது. அவர்கள் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தனர். இதற்கிடையில் சாராளின் முயற்சிகள் பலனளிக்கத் தொடங்கின. மெதுவாக கிராம மக்கள் பாலாசின் அராஜகத்திற்கு எதிராக எழுந்தனர். அவர்கள் பயத்தை உதறி அன்பின் சக்தியை நம்பத் தொடங்கினர். சாராளின் வழிகாட்டுதலுடன் கிராம மக்கள் பாலாசின் ஆட்களுடன் மோதினர். ஆனால் இது வன்முறையால் அல்ல, அன்பின் வெளிப்பாடுகளாலும் இயேசுவின் போதனைகளாலும். ஒரு நாள் சிறையில் இருந்து வெளியேற சாமுவேல் மற்றும் மற்ற கைதிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் வெளியேறியதும் சாராளின் தலைமையில் கிராம மக்கள் பாலாஸ் மற்றும் அவனது ஆட்களை சுற்றி வளைத்திருந்தனர். பாலாஸ் கோபமடைந்தான். நீங்கள் எல்லோரும் என்னை எதிர்க்கிறீர்களா? உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்று கத்தினான். ஆனால் சாமுவேல் முன்னால் வந்து, நாங்கள் உன்னை வெறுக்கவில்லை பாலாஸ். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது அன்பு. நீ இருளில் இருக்கிறாய், ஆனால் அன்பின் ஒளி உன்னை விடுவிக்கும். எங்களை மன்னித்து எங்களுடன் வந்துவிடு என்று கூறினான். சாமுவேலின் இந்த வார்த்தைகள் பாலாஸை அதிர்ச்சிக்குள்ளாக்கின. அவன் தன் வாழ்நாளில் இத்தகைய அன்பையும் மன்னிப்பையும் கண்டதில்லை. அவனது கோபம் மெதுவாக தணியத் தொடங்கியது. மக்கள் அனைவரும் இயேசுவின் பெயரால் அன்பையும் மன்னித்தலையும் போதித்தனர். பாலாஸ் நிலைகுலைந்து போனான். அவன் தனது தவறுகளை உணர்ந்தான். அவன் தனது ஆயுதங்களை கீழே போட்டான். அவன் சாமுவேலின் முன் மண்டியிட்டு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்துவிட்டேன் என்று கண்ணீருடன் கூறினான். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். சாமுவேல் பாலாஸை தூக்கி நிறுத்தி, உன்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார், உன் மனம் மாறியதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறினார். யோர்தான் கிராமம் மீண்டும் அமைதியையும் அன்பையும் கண்டது. இயேசுவின் வார்த்தைகள் உண்மையாகின. உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இந்த நிகழ்வுக்கு பிறகு பாலாஸ் மனம் திருந்தி கிராம மக்களின் ஒரு பகுதியாக மாறி அன்பையும் சேவையையும் முன்னிறுத்தி வாழ்ந்தான். யோர்தான் கிராமம் துன்பங்களின் நடுவிலும் அன்பு வெற்றி பெற்றது என்பதற்கு ஒரு சான்றாக அமைந்தது.